أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. ராபிதத்துன் நதீமியின் மத்திய செயற்குழுவினால் அதன் அங்கத்தவர்களின் ஆன்மீக மேம்பாட்டுக்காக வேண்டி மாதாந்தம் நடாத்தப்பட்டு வருகின்ற ஆன்மீக அமர்வுகள் தொடரிலே இன்றைய நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய 11வது ஆன்மீக அமர்வினை நடாத்தி தருவதற்காக வேண்டி இங்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய உஸ்தாத் கலாநிதி அரஃபாத் கரீம் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். கலாநிதி உஸ்தாத் அரஃபாத் கரீம் அவர்களை பொறுத்தவரையில் அவர் பேர்வலையை பிறப்பிடமாக கொண்டவர். தோடு ஜாமியா நலிமியாவிலே அவர் தனது 1999ஆம் ஆண்டு தனது கல்வி பயணத்தை ஆரம்பிக்கிறார். பின்னர் 2006ஆம் ஆண்டு அதன் பட்டதாரியாக ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது முதல் தர சித்தி பெற்று வெளியேறினார். நலிமியாவிலே கல்வி கற்கின்ற காலத்தில் முன்மாதிரியான மாணவராகவும் வாசிப்பிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட ஒரு மாணவராகவும் ஆன்மீகத்திலே அதீத நாட்டம் கொண்டவராகவும் அவர் காணப்பட்டார். அவர் நலிமியாவிலே இருந்து கல்வி பட்டம் பெற்று வெளியேறிய மிக குறுகிய காலத்திலே அதன் விரிவுரையாளராகவும் சேர்ந்து கொண்டார். அவர் எமக்கும் கூட வாரிசுரிமை சட்டம் பற்றிய பாடத்தை கற்பித்து தந்தார். மேலும் அவர் மலேசியாவின் சர்வதேச பல்கலைக்கழகத்திலே 2013-14 காலப்பகுதியிலே வாரிசுரிமை சட்டம் என்ற தலைப்பின் கீழே தனது முதுமானி பட்டத்தினை பெற்றுக்கொண்டார். பின்னர் அதே பல்கலைக்கழகத்திலே 2022-23 காலப்பகுதியிலே தனது கலாநிதி பட்டத்தை சிறுபான்மை சமூகங்களுக்கு மத்தியில் ஜகாத் நிறுவனங்களின் வகைபாகம் என்ற தலைப்பிலே பூர்த்தி செய்து கொண்டார். அண்மையிலே தனது கலாநிதி பட்டத்தை அவர் மிகவும் குறுகிய காலத்தில் 2 வருட காலப்பகுதியிலே பூர்த்தி செய்து கொண்ட அவர் இன்னும் மிக விரைவிலே தனது பட்டமளிப்பு விழாவிற்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். மேலும் அவர் இன்றைய நிகழ்ச்சியை ராபிதத்துன் நதீமின் அங்கத்தவர்களின் ஆன்மீக மேம்பாட்டுக்காக வேண்டி நடாத்தி வைப்பதற்கு மிகவும் பொருத்தமானவராக காணப்படுகிறார். எனவே இன்றைய 11வது ஆன்மீக தொடரின் இன்றைய உரையை நடாத்தி தருமாறு உஸ்தாத் கலாநிதி அரஃபாத் கரீம் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅது ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதிஹன் ஃபமுலாகீஹ் ஸதகல்லாஹுல் அஸீம். இன்றைய ஆன்மீக அமர்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா மனிதனை ஒரு உயரிய நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார். மனிதன் தான் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன், தான் எப்படி வாழ வேண்டும், அதற்கான வழிகாட்டல்கள் என்ன, இறைவனை திருப்திப்படுத்துவதற்கு முன்னால் தனக்கு இருக்கின்ற சவால்கள் தடைகள் என்ன என்பது பற்றிய ஒரு தெளிவோடு அறிவோடு
இந்த உலகத்திலே பயணிக்க வேண்டி இருக்கிறான். இப்படியாக ஓர் உயரிய லட்சியத்துக்காக படைக்கப்பட்டிருக்கின்ற மனிதன் கண்டிப்பாக இரண்டு வித்தியாசமான எதிரும் புதிருமான அழைப்புகளுக்கு செவிதாழ்த்த வேண்டி இருக்கிறது, எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. உலகத்திலே அவன் எந்த நிலையில் இருந்தாலும் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான ஒரு போராட்டத்திலே, நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான ஒரு சிக்கலுக்குள்ளே எதனை தெரிவு செய்வது, எப்படி வாழுவது, நன்மைகளில் எப்படி தன்னை நிலைநாட்டிக் கொள்வது போன்ற பல்வேறுபட்ட சவால்களுக்குள்ளால் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை இருக்கிறது. இந்த வகையிலே இரண்டு வித்தியாசமான அழைப்புகளை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். அவற்றில் எவற்றுக்கு நான் பதில் சொல்லுவது? ஒவ்வொரு நாளும் விடுகின்ற பொழுது அந்த நாள் முழுமையாக எப்படி இறைவனுடைய அழைப்புக்கு பதில் சொல்லுவதா அல்லது ஷைத்தானுடைய அழைப்புக்கு பதில் சொல்லுவதா என்ற இரண்டு வகையான எதிரும் புதிருமான எதிர்பார்ப்புகளுக்கும் அழைப்புகளுக்கும் மத்தியில் நாம் அவ்வளவு பேரும் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே இன்று இரு வித்தியாசமான அழைப்புகளுக்கு மத்தியில் நாம் என்ற தலைப்பில் தான் சில கருத்துக்களை உங்களோடு இந்த ஆன்மீக அமர்விலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். அல்லாஹு தஆலா இப்படி எம்மை அழைக்கின்றான். யா அய்யுஹல் இன்சான், ஏ மனிதா, இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதஹன் ஃபமுலாகீஹ், நிச்சயமாக நீ உமது இரட்சகனை அடையும் பாதையில் மிகவும் கஷ்டத்தோடு போராட்டத்துக்கு மத்தியில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய். ஃபமுலாகீஹ், இறுதியாக நீ அவனை தரிசிக்க இருக்கிறாய், நேரடியாக அவனை காண இருக்கிறாய். எனவே இந்த வாழ்வு உலகத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல, பௌதீக உலகோடு வரையறுக்கப்பட்டது அல்ல. மாற்றமாக அதனை தாண்டிய ஒரு வாழ்வு இருக்கிறது. தன்னை படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அவன் தன்னை ஒரு லட்சியத்துக்காக படைத்திருக்கிறான். அவன் தன்னை நோக்கி அழைத்து கொண்டிருக்கிறான். தான் சொன்ன பிரகாரம் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களை தந்திருக்கிறான். எனவே இந்த வழிகாட்டலின் பொழுதோ ஒரு போராட்டம் இருக்கிறது, கடுமையான ஒரு முயற்சி தேவைப்படுகிறது. பல்வேறுபட்ட சவால்கள் சத்திய பாதைக்கு முன்னால், ஆன்மீக வாழ்வுக்கு முன்னால், உயரிய இலட்சியத்தை அடைவதற்கு முன்னால் ஒவ்வொரு அடியானும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்த நிலையில் இருக்கிறான் என்ற செய்தியை இந்த அழைப்பு கூடாக, இறை அழைப்பு கூடாக, ஈமானிய அழைப்பு கூடாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல் இன்சான், ஏ மனிதா, ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொல்கிறான். வெறுமனே மூமின்களையும் பாத்திரமல்ல, பொதுவாக மனிதன் என்ற நிலையில் இருக்கின்ற அனைவரையும் பார்த்து அல்லாஹு தஆலா பொதுவான ஒரு அழைப்பை விடுக்கிறான். ஏ மனிதா, இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதஹன், நிச்சயமாக நீ ஒரு கஷ்டமான பயணத்திலே, ஒரு போராட்ட பயணத்திலே, ஒரு பெரும் சவால் மிக்க பயணத்திலே நீ இருக்கிறாய். இதுவரை இந்த பயணம் தொடரும் என்றால் ஃபமுலாகீஹ், நேரடியாக அந்த இறைவனை நீ சந்திக்கும் வரை என்று அல்லாஹு தஆலா ஒரு அழைப்பை விடுக்கிறான், விழித்து பேசுகிறான். எங்கோ பயணித்துக் கொண்டிருக்கின்ற, எத்தனையோ இலக்குகளை வரைந்து கொண்டிருக்கின்ற, பல்வேறுபட்ட சவால்களுக்கு மத்தியில், பல்வேறுபட்ட அபிலாசைகளுக்கு மத்தியில் வாழுகின்ற மனிதனை ஏ மனிதா என்று தட்டி எழுப்பி, இதோ உனது பாதை இருக்கிறது, படைத்த ரப்புல் ஆலமீன் உன்னை அழைக்கின்றான் என்று சொல்லி மனிதனை அழகாக நெறிப்படுத்தி வழிப்படுத்தி குர்ஆனின் பாதையில், இறை பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி, உனக்கு இந்த உலகத்தையும் கடந்த மறுவாழ்வு இருக்கிறது, மறுமை வாழ்வு இருக்கிறது என்ற செய்தியை அந்த அழைப்பு கூடாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அருமை சகோதரர்களே, ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு அழைப்பு, அல் குர்ஆனிய வசனம். எமக்கு முன்னால் இப்படியான ஒரு அழைப்பு இருக்கிறது. இந்த அழைப்பை தான் நாங்கள் சொல்லுகிறோம் ஈமானிய அழைப்பு.
இதற்கான ஏராளமான எக்கச்சக்கமான குர்ஆனிய வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்களை அல்லாஹு தஆலா சத்தியத்தை நோக்கி, நேர்வழியை நோக்கி, ஈமானிய அடைவுகளை நோக்கி, நல்ல பணிகளை நோக்கி அழைத்து கொண்டே இருக்கிறார். அந்த அழைப்பு அற்புதமானது, உன்னதமானது. அந்த அழைப்பை தான் குர்ஆனிய அழைப்பு, இறைவனின் அழைப்பு, இறை தூதரின் அழைப்பு, ஈமானிய அழைப்பு, சத்தியத்தின் அழைப்பு என்றெல்லாம் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா மற்றொரு வசனத்திலே சூரத்துல் அன்ஃபாலிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், விசுவாசிகளே, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் இறை தூதருக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இதா தஆக்கும், அவன் உங்களை அழைக்கின்ற பொழுது, லிமா யுஹ்யீக்கும், உங்களுக்கு வாழ்வளிக்கும் நோக்கோடு உங்களுக்கு அவன் அழைப்பு விட்டால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பார்த்து, முழு ஈமானிய சமூகத்தையும் பார்த்து அழைப்பு விடுக்கிறார். இப்படியாக அல்லாஹ்வுடைய அழைப்பு தொடர்ந்தும் வந்து கொண்டே இருக்கிறது. குர்ஆனுக்கூட அல்லாஹு தஆலா மனித சமூகத்தையும் பொதுவாக குறிப்பாக ஈமானிய சமூகத்தையும் அழைக்கிறான். அந்த அழைப்பை பயன்படுத்த சொல்லுகின்ற சுட்டுகின்ற இதா தஆக்கும், உங்களை அவன் அழைக்கின்ற பொழுது ஏன் அழைக்கிறான்? லிமா யுஹ்யீக்கும், உங்களுக்கு ஹயாத்தை தருவதற்காக. எழுச்சிகரமான, வெற்றிகரமான, வெளிச்சகரமான ஒரு ஹயாத், ஒரு வாழ்வை, ஒரு லைஃபை நோக்கி அழைக்கிறான். உண்மையான வாழ்வு ஈமானிய வாழ்வுதான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட வாழ்வு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்வு, அல்லாஹ்வோடு தொடர்புபட்ட வாழ்வு, குர்ஆனோடு தொடர்புபட்ட வாழ்வு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். லிமா யுஹ்யீக்கும், உங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக அல்லாஹ்வும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார். எனவே இதுவெல்லாம் நாங்கள் ஒரு கணம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விடயம். எனவே எம்மை ஈமான் அழைக்கிறது, இறைவன் அழைக்கிறான், குர்ஆன் அழைக்கிறான். எனவே நன்மைகளின் பால் ஆர்வம் கொள்ள வேண்டும், ஆசை கொள்ள வேண்டும், முந்தப்பட வேண்டும், விளைவாக நன்மைகளை நட்பணிகளையும் சாதிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருக்கின்றதை பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் ஈமானிய அழைப்பாக இருக்கிறது. எனவே இந்த ஈமானிய அழைப்பு எங்களது உள்ளங்களுக்குள்ளால் ஆழமாக பதிகின்ற பொழுது நல்ல உணர்வுகள் வருகின்றன, நல்ல சிந்தனைகள் உருவாகின்றன, நல்ல எண்ணங்கள் வருகின்றன. அதன் விளைவாக நன்மைகளை சாதிக்க வேண்டும் என்று வருந்தி கொண்டு செயல்படுகின்ற ஒரு நிலை உருவாகிறது. மனிதாபிமான உணர்வுகள் உருவாகின்றன. அடுத்த மனிதர்களை மதிக்கின்ற, அடுத்த மனிதர்களை மன்னிக்கின்ற, அடுத்தவர்களுக்கு உதவி ஒத்தாசைகளை செய்கின்ற இத்தகைய சிறந்த மனிதாபிமான பண்பாடுகள் எல்லாம் அங்கே உருவாகின்றன. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற, வணக்க வழிபாடுகளில் கவனமாக இருக்கின்ற ஒரு கலாச்சாரம் இந்த ஈமானிய அழைப்புக்கு செவிதாழ்த்துகின்ற பொழுது உருவாகிறது. எனவே இந்த அழைப்பு மிக முக்கியமானது. இந்த அழைப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் இங்கு நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமா இருக்கிறது. இந்த அழைப்பு வருகின்ற பொழுதும், இந்த உணர்வு எங்களுக்குள்ளால் ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது ஒரு கணம் எமது வாழ்வு பற்றி வினயமாக சீரியஸாக சிந்திக்கின்ற ஒரு நிலை உருவாகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது இப்படி இருக்க இது மட்டுமா அழைப்பு? இல்லவே இல்லை. மறுபக்கம் மற்றொரு அழைப்பும் எம்மை நோக்கி விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதனையும் குர்ஆன் சொல்லுகிறது. அதுதான் என்ன அழைப்பு? யா அய்யுஹல் இன்சான், சூரத் இன்ஃபிதாரிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், ஏ மனிதா, படைத்த ரப்புல் ஆலமீனை விட்டு உன்னை திசை மாற்றிய விடயம் என்ன? நீ எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ எங்கோ பயணிக்க வேண்டி இருக்கிறாய் என்றாலும் திசை மாறி நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பார்த்து இங்கே மற்றொரு அழைப்பை விடுக்கிறார். ஷைத்தானிய பாதையில், ஷைத்தானிய அழைப்புக்கு அகப்பட்டு, அசத்தியத்தின் அழைப்புக்கு அகப்பட்டு, மனோ இச்சைகளுக்குள்ளால் கட்டுண்டு சிக்குண்டு வாழுகின்ற ஒரு நிலை மற்றொரு அழைப்பாக இருக்கிறது.
எனவே ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய ஈமானுடைய அழைப்பு, மறுபக்கம் அல்லாஹ் எச்சரித்த ஈமானுக்கு புறநடையான ஷைத்தானிய அழைப்பு எம்மை விரட்டிக் கொண்டே இருக்கிறது, அழைத்து கொண்டே இருக்கிறது. அதனையும் குர்ஆன் சமநேரத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதனைத்தான் நவீன காலத்தில் சொல்வார்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள், ஆன்மீக போராட்ட களத்திலே நாங்கள் குவித்திருக்கிறோம். தொடர்ந்தும் காணாத உலகத்திலே ஆன்மீக மோதலிலே நாங்கள் சிக்கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் இறை அழைப்பா, ஷைத்தானிய அழைப்பா, சத்தியத்தின் அழைப்பா, அசத்தியத்தின் அழைப்பா என்ற இரண்டு அழைப்புகளுக்கு மத்தியில் சிக்குண்ட மனிதன் எந்த அழைப்புக்கு அவன் தொடர்ந்தும் பதில் சொல்ல போகிறான்? காலை நேரத்தில் ஈமானிய அழைப்புக்கு, மாலை நேரத்தில் ஷைத்தானிய அழைப்புக்கு, இரவு நேரத்தில் மற்றொரு அழைப்புக்கு என்று இப்படியாக ஈமானுடைய தராதரம் கூடி குறைவதற்கு ஏற்ப அங்கே ஒரு தடுமாற்றம் உருவாகிறது. இது ஒரு மிக பெரும் சவால் மிக்க ஒரு பணி. இந்த பயணம் குர்ஆனே சொல்வது போன்று கதுகன் ஃபமுலாகி, ஒரு கஷ்டமான, ஒரு சவால் மிக்க, ஒரு பொறுப்பு வாய்ந்த, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் எதனை தெரிவு செய்வது என்ற ஒரு பயங்கரமான ஒரு போராட்டமாக அல்லாஹ் தஆலா சித்தரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனை இன்னொரு வார்த்தையில் நாங்கள் அன்றாடம் ஓதுகின்ற மற்றொரு சூறாவிலே, சூரத்து நாஸிலே, மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அடிக்கடி மனித உள்ளங்களிலே சலனத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் கூறுவீராக அல்லாஹ் தஆலா சூரத்து நாஸிலே சொல்லி காட்டுகிறார். இங்கே நாங்கள் பார்க்கின்ற ஒரு பிரயோகம் தான் அல்லதி யுவஸ்விசு, நிகழ்கால வினையிலே அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கிறார். எனவே மனித உள்ளங்களுக்குள்ளால் சலனத்தை, சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு சக்தி தொழிற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு மறைவான ஒரு சக்தி தொழிற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய அழைப்பு வந்த வண்ணம் இருக்கிறது. அதனுடைய ஆசை காட்டல்களும் ஆபாசமான அழைப்புகளும் தன்னை நோக்கி துரத்தி கொண்டே இருக்கிறது. அசத்தியத்தை நோக்கி, வழிகட்ட சிந்தனைகளை நோக்கி, பண்பாடற்ற கலாச்சாரத்தை நோக்கி, ஹராத்தை நோக்கி, மோசமான விடயங்களை நோக்கி அந்த அழைப்பு வந்த வண்ணம் இருக்கிறது. ஏனென்றால் குர்ஆனே சொல்கிறது அல்லதி யுவஸ்விஸ், நிகழ்கால வினையிலே அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கிறான், கையாண்டிருக்கிறான். தொடர்ந்தும் அந்த சலனம் வந்த வண்ணம் இருக்கிறது. எனவே ஷைத்தானிய அழைப்பு, ஈமானிய அழைப்பு, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் மனிதன் எதனை தெரிவு செய்ய போகிறான் என்பதுதான் இங்கிருக்கின்ற மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த இடத்தில் தான் கவனமாக இருக்க வேண்டும். எந்த பாதையை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம், எந்த நேரத்திலும் ஒரு விழிப்புணர்வோடு வாழ வேண்டிய ஒரு நிலைப்பாடு, கடப்பாடு இருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்தில் ஆதாரமாக சொல்லுவது இந்த கருத்தை மேலும் புரிய வைக்கும் நினைக்கிறோம். குர்ஆனிலே நாங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ஓத வேண்டிய ஒரு வசனம் இருக்கிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் தஆலா சூரத்து நஹ்லிலே 98வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் குர்ஆனை ஓதுகின்ற போதெல்லாம் கண்டிப்பாக ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சூரத்து நஹ்லே 98வது வசனத்திலே சொல்லி காட்டு. குர்ஆனை ஓதுகின்ற பொழுதும் ஷைத்தானின் சவாலா? ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை பிரயோகம். குர்ஆன் என்று சொன்னாலே சத்தியத்தின் அழைப்பும், சத்தியத்தை முழுமையா சுமந்த ஒரு வேத நூல். அதனை நோக்கி நகருவது, அதனை அணுகுவது, அதனை ஓதுவது ஈமானுக்கான அடையாளம் என்று பார்க்கப்படுகின்ற, ஆன்மீகத்துக்கான சிறந்த ஒரு சிம்போலாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலையில் குர்ஆன் சொல்லுகிறது, அந்த குர்ஆனை ஓதுகின்ற போதெல்லாம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஏன்? அந்த ஆன்மீகத்தின் உச்சகட்டத்தில்
ஷைத்தானின் பாதுகாப்பு ஏன்? இதனை பற்றியுமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அற்புதமாக விளங்கப்படுத்துவார்கள். இன்னும் பல அறிஞர்களும் இமாம்களும் மிகவும் அழகாக இந்த வசனத்தை விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். குர்ஆனை நெருங்குகின்ற பொழுது குர்ஆனை ஓதுவோம், ஓத வேண்டுவதற்காக ஓதுவோம். ஏதோ சடங்கு சம்பிரதாயத்துக்காக ஓதிக்கொண்டிருப்போம். ஏதோ பழக்க தோஷத்துக்காக சில நேரம் ஓதிக்கொண்டிருப்போம். குர்ஆனுக்கூட பெறுகின்ற பயன்களை பெறாமல் இருப்போம். அல்லது ஒரு சோர்வோடு ஓதுவோம். அல்லது வருகின்ற மூடுக்கு நாங்கள் ஓதிக்கொண்டிருப்போம். அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை இருக்க மாட்டாது. அதனை படித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்க மாட்டாது. அப்படியான உணர்வலைகளை எல்லாம் இந்த ஷைத்தான் குர்ஆனை வைத்தே உண்டு பண்ணுகிறான். எனவே குர்ஆனுக்கு முன்னால் கூட ஷைத்தானின் அழைப்பு இருக்கிறது. இதனைத்தான் ஆழமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதியாக, ஒரு பாயிண்டாக, ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனை அறிகின்ற பொழுது ஏன் ஷைத்தானுடைய அழைப்பு இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுதோ, அந்த அளவுக்கு இறை நெருக்கத்தை ஏற்படுத்தி தருகின்ற குர்ஆனுக்கு முன்னால் அந்த சவால் இருக்கிறது. குர்ஆனை மூடாக இன்றும் கூட நாங்கள் பார்க்கிறோம், வழிகட்ட சிந்தனைகளை எல்லாம் சொல்லுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. குர்ஆனையை பிழையாக புரிகின்ற ஒரு அற்புதமான, மிக மோசமான ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்தில் ஷைத்தானுடைய அழைப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவது முக்கியம் பெறுகிறது என்ற கருத்தில் தான் அல்லாஹு தஆலா ஃபைதா கராஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக்காட்டார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன சாரம்சம்? 2 அழைப்புகள் தொடர்ந்து மலை மோதுகின்றன, தொடர்ந்த நிலையில் இருக்கின்றன. எந்த நிமிடமும் இந்த 2 வித்தியாசமான அழைப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நவீன காலத்திலே மிகவும் அண்மையிலே மரணித்த ஷேக் அபு அம்மார் என்று அழைக்கப்படுகின்ற அஹ்மத் ராஷித் அவர்கள் தன்னுடைய ஒரு புத்தகத்திலே மிகவும் அற்புதமாக அழகாக 2 இந்த அழைப்புகளும் எப்படி ஒரு மூமினை நோக்கி மோதிக்கொண்டிருக்கின்றன, மூமினுக்கு முன்னால் எப்படி ஒரு சவாலாக இருப்பதனை அழகாக அற்புதமாக விளங்கப்படுத்தி காட்டுகிறார். அவர்கள் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய துறையில் ஈடுபாடு கொண்டவர்கள், ஈமானிய பணியிலே ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த 2 வகையான வித்தியாசமான அழைப்புக்கு முன்னால் மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். அவருடைய அந்த பணிக்கு முன்னால் முகஸ்துதி அலைமோத ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுக்காக செய்வதா அல்லது மக்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்காக செய்வதா என்ற முகஸ்துதிக்கும் இந்த பிரபஞ்சம் என்ற அந்த தன்மைக்கும் இஹ்லாசுக்கும் இடையில் அங்கே ஒரு போராட்டம். ஈமானுக்கும் இஹ்லாசுக்கும் ரியா என்கின்ற முகஸ்துதிக்கும் இடையிலான போராட்டம் அங்கே இருக்கிறது. அதே நேரம் தொடர்ந்து இந்த பணியிலே, நல்ல பணியிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு ஒரு சோர்வு உருவாகிறது, ஒரு வெறுப்புணர்ச்சி உருவாகிறது, திடீரென்று டவுன் ஆகின்ற ஒரு நிலை உருவாகிறது. இப்படியான மறுபக்கம் இந்த ஷைத்தானிய அழைப்பின் காரணமாக தொடர்ந்து சோர்வு ஏற்பட்டு நல்ல பணிகளை தொடர்ந்தும் கன்சிஸ்டண்டாக செய்ய முடியாத ஒரு நிலை உருவாகிறது. அது ஷைத்தானின் அழைப்பு. தொடர்ந்தும் செய்ய வேண்டும் என்பது ஈமானின் அழைப்பு. இப்படியாக நல்ல பணிகளை செய்பவர்களுக்கு முன்னால் தொடருவதா நிறுத்துவதா என்ற ஈமான் ஷைத்தானுடைய அந்த 2 வித்தியாசமான அழைப்புகள் அங்கே சவால்களாக காணப்படுகின்றன. என அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருவரும் அவரவர் தரத்தில் நின்று இந்த 2 சவால்களையும் எதிர்கொண்டு வருகிறார்கள். ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள் வித்தியாசமாகவும், ப்ரொஃபஷனல்ஸா இருப்பவர்கள் மற்றொரு அமைப்பிலும், வியாபாரிகளாக இருப்பவர்கள் ஹலால் ஹராம் என்ற 2 அழைப்புகளுக்கு மத்தியில் சிக்குண்டு இருக்கிறார்கள். எதனை தெரிவு செய்வது என்ற நிலை இருக்கிறது. அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள் 2 வித்தியாசமான அழைப்புகளுக்கு மத்தியில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படியாக ஆண்கள் ஒரு பக்கத்தில், பெண்கள் மறுபக்கத்தில் என்று ஒவ்வொருடைய தராதரத்துக்கேற்ப அழைப்பு வித்தியாசப்படுது. என் அன்புக்குரிய சகோதரர்களே, இதனை நாங்கள் சரியாக புரிய வேண்டும். இந்த ஆன்மீக அமருடைய பிரதான நோக்கமும் இந்த 2 உண்மைகளையும் மிக கவனமாக நாங்கள் புரிய வைப்பதுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே சுஃபியானு ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லித்தர வேண்டும். நான் யாரிடமும் அதற்கு பிறகு எந்த ஒன்றையும் கேட்க தேவையில்லாத அளவுக்கு
ஒரு விடயத்தை சொல்லித்தர வேண்டும், அதனை நான் செய்து வந்தால் அதுவே எனக்கு போதும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அந்த விடயம் மாத்திரமே போதும் என்ற அளவுக்கு ஒரு விடயத்தை எனக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று ஒரு கேள்வியை தொடுக்கிறார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் ஃபஸ்தகிம். எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். ஈமான் கொள்ளுங்கள், ஃபஸ்தகிம், அதிலே ஸ்திரமாக இருந்து கொள்ளுங்கள் என்று மிகவும் எளிமையாக, சிம்பிளாக, ஆழமான கருத்தை கொண்ட ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், கையாளுகிறார்கள். கேள்வி என்னவென்றால், எனக்கு ஒரு விடயத்தை காட்டித்தர வேண்டும் நான் வெற்றி பெறுவது. விடை என்னவென்றால், ஈமான் கொள்ளுங்கள், அதிலே ஸ்திரமாக இருந்து கொள். இஸ்தகாம, ஸ்திரமாக இருந்து கொண்டான், நிலை குலையாமல் தடுமாறாமல் சத்திய பாதையில் பயணித்தான், அப்படி இருந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பதில் சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகின்ற பொழுது பல ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்கின்ற ஒரு அருமையான கருத்து இருக்கிறது. இந்த கேள்வி எந்த பின்னணியில் கேட்கப்பட்டது குறித்த சுஃபியான் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி தனது வாழ்க்கையிலே இந்த பணியிலே தொடர்ந்தும் சத்திய பணியில் ஈடுபடுவதற்கு முன்னால் இந்த இரண்டு வித்தியாசமான சவால்களையும் எதிர்கொள்கிறார் என்பதை உணர்கிறார். ஈமானிய பணியிலே உறுதியாக இருப்பதற்கு முன்னால் ஷைத்தானிய அழைப்பு இருக்கிறது. எனவே இஸ்திகாமத் என்பது ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது என்பதை அவர்கள் சிந்திக்கிறார்கள். விளைவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அந்த விடயங்களை ஆழமாக புரிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த சஹாபியுடைய பின்னணியை கவனத்தில் கொண்டு, நீங்கள் சத்தியத்தில் ஸ்திரமா இருக்க வேண்டும், சத்தியத்தின் அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும், அசத்தியத்துக்கு முன்னால் வீழ்ந்து விடக்கூடாது, பாவகாரியங்களுக்கு முன்னால் மடிந்து விடக்கூடாது என்று அங்கே வழிகாட்டுகிறார்கள், அழகாக பதில் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான விடயம். இந்த மார்க்கத்தில் நாங்கள் நிலைப்பதற்கும், தொடர்ந்தும் சத்தியத்திலே வாழுவதற்கும், நன்மைகளில் இருப்பதற்கும், ஹலாலாகவே சம்பாத்தியத்தை தொடர்ந்தும் வைத்துக் கொள்வதற்கும், வார்த்தைகளை எப்பொழுதும் உண்மையாக வைத்துக் கொள்வதற்கும், பண்பாடாகவும் நாகரீகமாக வாழுவதற்கும், அடுத்த மனிதர்களை வாழ்த்துவதற்கும், எப்ரிஷியேட் பண்ணுவதற்கும், மதிப்பதற்கும், இப்படியாக தொடர்ந்தும் இருப்பதற்கு இஸ்திகாமா அவசியப்படுகிறது, ஸ்திரமாக வாழுவது அவசியப்படுகிறது. ஒரு நாளுக்கு நல்ல மனிதனா இருக்கலாம், ஒரு நாளைக்கு நல்ல மனிதனா இருக்கலாம், சில மணித்தியாலங்களுக்கு நல்ல மனிதனா இருக்கலாம், சில ஆண்டுகளுக்கு இருக்கலாம். ஆனால் தொடர்ந்தும் இந்த பணியில் தக்க வைத்துக் கொண்டு, தனது ஐடென்டிட்டி அடையாளத்தை பாதுகாத்து கொண்டு, பண்பாட்டை பாதுகாத்து கொண்டு, தனது சுயத்தை பாதுகாத்து கொண்டு, ஈமானை பாதுகாத்து கொண்டு இருப்பது என்பது, அதுவும் குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் சடவாத சிந்தனைகளும் லிபரல் ஐடியாலஜிஸும் மிக மோசமான கலாசாரங்களும் தாண்டவமாடுகின்ற, அரசோச்சுகின்ற இன்றைய சூழ்நிலையில் இதுவெல்லாம் மிக பெரும் சவாலாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பின்னணியில் தான் சஹாபாக்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இந்த இரண்டு அழைப்புகளுக்கு மத்தியில் ஒரு தீமையுடைய அழைப்பு ஒரு பக்கம் இருக்கிறது, நன்மையின் அழைப்பு இன்னொரு பக்கம் இருக்கிறது. எனவே எப்படி தம்மை நன்மையோடு இறுக்கிக் கொள்வது, இணைத்துக் கொள்வது என்று சிந்தித்த சஹாபாக்கள் ஒரு அழகான சுன்னாவை அங்கே உருவாக்குகிறார்கள், ஹயாத்தாக்குகிறார்கள். அதனை முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ப்ரொபோஸ் பண்ணுகிறார்கள், முன்மொழிகிறார்கள். அந்த சுன்னாதான் சஹாபாக்களை காண்கின்ற பொழுது, இஜ்லிஸ் பினா நுமின் ஸாஅ பஅத ஸாஅ, நாங்கள் ஒரு முறை அமர்ந்து, சற்று நேரம் அமர்ந்து எமது ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். நுஜத்திது ஈமானனா, எமது ஈமானை அடையாளத்தை புதுப்பித்துக் கொள்வோம், பண்பாட்டை புதுப்பித்துக் கொள்வோம், அகலாக்கை புதுப்பித்துக் கொள்வோம். அதற்காக நாங்கள் பேசுவோம், கலந்துரையாடுவோம், அது பற்றி நாங்கள் சிந்திப்போம் என்று ஒரு ஜில்சாவை, ஒரு மஜ்லிஸை அங்கே முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்மொழிகிறார்கள். அந்த சுன்னத் ஹயாத் ஆகிறது, சஹாபாக்களது கலாசாரமா மாறுகிறது. இது தேவைப்படுகிறது. ஈமானின் உச்சநிலையில் இருந்த சஹாபாக்களுக்கே இந்த அமர்வு, இந்த உரையாடல், கலந்துரையாடல் அவசியம் என்று இருந்தால் எம்மை போன்றவர்களுக்கு எத்தனை மடங்கு அவசியப்படுகிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே இரண்டு அழைப்புகளுக்கு முன்னால் ஒரு அழைப்போடு எங்களை இருத்திக் கொள்வதற்கு, நல்ல அழைப்போடு இருத்திக் கொள்வதற்கு இத்தகைய பார்வைகளும், இத்தகைய சிந்தனைகளும்,
எமக்குள்ளால் உருவாக வேண்டி இருக்கிறது. எனவே இஸ்திகாமத் அவசியப்படுகிறது. ஈமானிய அமர்வுகள் அவசியப்படுகின்றன. ஈமான் சார்ந்த உரையாடல்கள் அவசியப்படுகின்றன. ஈமான் சார்ந்து பேச வேண்டியிருக்கிறது. எங்களை ஒரு முறை ஒரு கணம் சீர்தூத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த வாழ்வு ஒரு விளையாட்டு அல்ல. இந்த வாழ்வு உலக வாழ்வோடு முடிவடைகின்ற காரணி அல்ல. ஆரம்பத்தில் துவங்கியது போன்று இந்த வாழ்வு அல்லாஹு தாலாவை நேரடியாக ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கும் வரைக்கும் தொடர இருக்கின்ற ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்துக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்துக்கு முன்னால் இருக்கின்ற 2 வித்தியாசமான அழைப்புகளை புரிந்து கொண்டு எந்த அழைப்புக்கு பதில் சொல்வது பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை திரும்ப ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ளலாம் நினைக்கிறேன். அல்லாஹு தாலா சூரத்துல் முல்கிலே 12வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்கிறான். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கபீர். அது இந்த அழைப்புக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. நிச்சயமாக தங்களது இரட்சகனை யாரும் இல்லாத நிலையில் பயந்து அவனுக்கு மரியாதையை கொடுத்து, ஹஷியன்னு சொன்னால் மரியாதையோட கூடிய பயம், அல்லாவை மதித்து தன்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு யாரும் இல்லாத நேரத்திலும் ஈமானை பாதுகாத்துக் கொண்டு, அகலாக்கை பாதுகாத்துக் கொண்டு, அடையாளங்களை பாதுகாத்துக் கொண்டு, ஈமானிய கலாசாரத்தை பாதுகாத்துக் கொண்டு எவரெல்லாம் வாழ்கிறாரோ அவர்களுக்கு லகும் மக்ஃபிரா, ஏதாவது மனிதன் என்ற வகையில் தவறுகள் நடந்திருந்தாலும் கூட மக்ஃபிரா, ஒரு ஏராளமான மன்னிப்பும் இருக்கிறது, அஜ்ருன் கபீர், மிகப்பெரிய ஒரு கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா ஒரு சுப செய்தியை சொல்லுகிறார். இந்த ஆயத்து தான் எங்களை புடம்போடுகின்ற ஒழுங்குபடுத்துகின்ற வசனம். காணாத ரப்புல் ஆலமீனை கண்டது போன்று வாழ வேண்டும். யாரும் அவனை தங்களை அவதானிக்க இல்லை என்று உணர்கின்ற பொழுதோ இறைவன் சொன்ன பிரகாரம் வாழ வேண்டும். இத்தகைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் சுமந்து கொண்டு உலகத்தில் வாழ்வை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுதோ இந்த ஈமானிய அழைப்போடு எங்களை இணைத்துக் கொள்ளலாம். ஒரு பக்கம் இஸ்திகாமத் பெற வேண்டி இஸ்திகாமத் உணர்வு அவசியப்படுகிறது. மறுபக்கம் அமர்வுகளும் உரையாடல்களும் கலந்துரையாடல்களும் தர்பியாவும் எமக்கு அவசியப்படுகிறது. அதே நேரத்தில் எல்லாவற்றையும் கடந்து எம்மிலே அல்லாஹு தாலா எம்மை அவதானிக்கிறான் என்ற உணர்வும், அல்லாஹு தாலா பற்றிய அந்த இறை பிரக்ஞையும் எங்களது வாழ்வை ஒழுங்குபடுத்துகிறது, எம்மை மனித புனிதர்களாக மாற்றுகிறது என்ற செய்தியை அல்லாஹு தாலா சொல்லி அதுவே வெற்றிக்கான வழியாக மாறுகிறது என்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹு தாலா இந்த ஆயத்துக்கூடாக சொல்லி காட்டுகிறான். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில் இந்த 2 அழைப்புகளுக்கு மத்தியில் ஈமானிய அழைப்பை தொடர்ந்து தங்களுக்குள்ளால் தக்க வைத்துக் கொண்டு வெற்றிகரமான வாழ்வை நோக்கி நகர வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹு தாலா எமக்கு கிருபை செய்வானாக. இந்த சத்திய அழைப்போடு சரியாக இந்த 2 அழைப்புகளையும் புரிந்து ஒவ்வொரு கணப்பொழுதையும் மிக கவனமாக துல்லியமாக திட்டமிட்டு வாழுவதற்கு எங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா கிருபை செய்வானாக. ஏற்பாடுகளை செய்வதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் குல்லல் ஜஸா. 2 அழைப்புகளுக்கு மத்தியில் நாம் என்ற தலைப்பின் கீழ் மிக அழகிய முறையில் தனது உரையை நிகழ்த்திய மதிப்பிற்குரிய உஸ்தாத் கலாநிதி அரஃபாத் கரீம் அவர்களுக்கு ராபிதாவின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அதன் அங்கத்தவர்கள் சார்பில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இன்றைய உரையை ஏக இறைவன் அவரது மீசானின் ஹசனாத்தில் சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். மேலும் இறைவன் அவருடைய வாழ்விலும் அறிவிலும் பரக்கத் செய்வானாக. இறுதியாக இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்த ராபிதாவின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்நிகழ்வை முடிவு கொண்டு வருகிறோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.